ஓகே, வாட் இஸ் சாஃப்ட்வேர்னா என்ன பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இஸ் a collection of programs, libraries and documentation created to perform a specific task. ஓகே, என்னதுன்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு, அப்புறம் லைப்ரரிஸு, அப்புறம் டாக்குமெண்டேஷன். அது வந்து கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகே, அது வந்து கிரியேட் ஆகப்பட்டிருக்கு. என்னென்னா டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகே, டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அது சாஃப்ட்வேர்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு, லைப்ரரிஸு அண்ட் டாக்குமெண்டேஷனு கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதுதான் ஹார்ட்வேர்னா என்னது? ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். எக்ஸாம்பிள் என்னது? கீபோர்டு, மவுஸு, சிபியு, மானிட்டர். என்னது? கீபோர்டு கீபோர்டு பக்கத்தில் மவுஸ் இருக்கும், மவுஸு கீழே சிபியு இருக்கும், சிபியுக்கு மேலே இதுக்கும் மேலே என்னது? மானிட்டர். அதுதான் கீபோர்டு, மவுஸு, சிபியு, மானிட்டர். கீபோர்டு, மவுஸு, சிபியு, மானிட்டர். கேஎம்சிஎம், சிம். அதான் கீபோர்டு, மவுஸு, சிபியு, மானிட்டர். ஓகே, ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர்னா ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். அப்படின்னா சாஃப்ட்வேர் என்னது? கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு, லைப்ரரிஸு அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸு கிரியேட்டிவ் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகே, சாஃப்ட்வேர்னா ப்ரோக்ராம்ஸ் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதுதான் இது ப்ரோக்ராம்ஸு, லைப்ரரிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு, லைப்ரரிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகே, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து கிரியேட் பண்ணப்பட்டதுக்கு சாஃப்ட்வேர்ன்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு நல்ல ப்ரோக்ராம்ஸு இப்போ தான் ப்ரோக்ராம்ஸு, அப்புறம் லைப்ரரிஸ். ஓகே, லைப்ரரிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஓகே, டாக்குமெண்டேஷன். ஓகே, கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகே, அப்போது ஹார்ட்வேர்னது ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர்னா ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். எக்ஸாம்பிள் வந்து கீபோர்டு, மவுஸு, சிபியு, மானிட்டர். கீபோர்டு, மவுஸ், சிபியு, மானிட்டர். கீபோர்டு, மவுஸு, சிபியு, மானிட்டர். அவ்வளோதான். ஃபிர்ம்வேர்னா என்னது? சாஃப்ட்வேர் ஸ்டோர்டு இன்சைடு ஹார்ட்வேர். என்னது? ஃபிர்ம்வேர்னா என்னது? சாஃப்ட்வேர். அது வந்து ஒரு சாஃப்ட்வேராக ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கான். ஓகே, ஸ்டோர்டு இன்சைடு ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு இன்சைடு ஹார்ட்வேர். ஓகே, ஃபிர்ம்வேர்ன்றது என்னதுன்னா சாஃப்ட்வேர். அது ஸ்டோர்டு இன்சைடு ஹார்ட்வேர். அதுதான் ஃபிர்ம்வேரா. எக்ஸாம்பிள் என்னது? பயோஸு, ரூட்டர் ஃபிர்ம்வேர். சாஃப்ட்வேர் ஸ்டோர் ஆகிருக்கான். சாஃப்ட்வேர் வந்து ஸ்டோர் ஆகிப்பட்டிருக்கான் இன்சைடு ஹார்ட்வேர் தான் வந்து ஃபிர்ம்வேர். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து என்னது? ரூட்டர் ஃபிர்ம்வேர். பயோஸு, ரூட்டர் ஃபிர்ம்வேர். பிஐஓஎஸ் பயோஸு, ரூட்டர் ஃபிர்ம்வேர். இதான் வந்து ஃபிர்ம்வேருக்கு எக்ஸாம்பிள். இது சாஃப்ட்வேர் ஸ்டோர்டு இன்சைடு ஹார்ட்வேர். வந்து எக்ஸாம்பிள் வந்து பயோஸு, ரூட்டர் ஃபிர்ம்வேர். ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா இஸ் அ சிஸ்டமேட்டிக், டிசிப்ளைன்டு, அப்புறம் மெஷரபிள் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். என்னது? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்னென்னு பார்க்கலாம். அது வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்குமா? ஓகே, சிஸ்டமேட்டிக்காக, அதாவது வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குமா? டிசிப்ளைன்டாக, நல்லா ஒழுக்கமாக, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்குன்றதே ஒரு ஒழுக்கமாக இருக்குது, பார்க்க அழகாக ஒழுக்கமாக இருக்குது. அண்ட் மெஷரபிள், நல்லா என்ன சொல்கிறது, அளவாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னா அது ஒரு அளவாக இருக்கணும். நம்ம ஒழுக்கமாக நல்லா அளவாக இருக்கணும், எல்லாமே அளவாக இருக்கணும். அதுதான் அப்ரோச். ஓகே, இது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காகவும், ஒழுக்கமாக, டிசிப்ளைன்டாகவும், அண்டு மெஷரபிள், அளவாகவும். மெஷரபிள் அப்ரோச்சாக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச்சாக, இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும், ஒரு அப்ரோச்சாக மெஷர் பண்ணக்கூடிய அப்ரோச்சாக. ஓகே, டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். எதுக்குன்னா இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னல, இந்த அத்தனை கல்யாண குணங்கள், இந்த அத்தனை நற்குணங்கள்லாம் சொன்னல, சிஸ்டமேட்டிக்காகவும், டிசிப்ளைன்டாகவும், மெஷரபிள் அப்ரோச்சாகவும், டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகே, அப்புறம் ஆப்ரேஷன்ஸ், டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் ஆப்ரேஷனுக்கும், அப்புறம் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கும். அது டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, ஆப்ரேஷனுக்கும் சரி, அண்ட் மெயின்டெனன்ஸுக்கும் சரி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, டெவலப் பண்ணுறது. ஓகே, இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறது. ஆப்ரேஷன், சாஃப்ட்வேர் ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன். இது பண்ணணும், அது பண்ணணும், ஆப்ரேஷன் லெவலில் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே,
இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் சாஃப்ட்வேர் இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் மெயின்டெனன்ஸ் தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் சிஸ்டமேட்டிக் டிசிப்ளின் அண்ட் மெஷரபிள் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா சிஸ்டமேட்டிக் டிசிப்ளைன்டு ஓகே அண்ட் மெஷரபிள் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷனுக்காக இருந்தாலும் சரி, மெயின்டெனன்ஸுக்கு இருந்தாலும் சரி. ஓகே, அதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ். ஓகே, இது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சிஸ்டமேட்டிக் டிசிப்ளைன்டு அண்ட் மெஷரபிள் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். அவ்வளோதான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் சிஸ்டமேட்டிக் டிசிப்ளைன்டு அண்ட் மெஷரபிள் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது சாஃப்ட்வேர் கிரிசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் கிரிசிஸ்னா என்னதுன்னா ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸ். என்னது சாஃப்ட்வேர் கிரைசிஸ். ஓகே, என்னது ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸ், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். என்னது ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு அது இதுவாக இருக்குமா, ஃபெயில் டு மீட் இது ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இது பண்ணாது. ஓகே, அது ஃபெயில் ஆகும். ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸு. அதுக்கப்புறமா எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குமா, அப்புறமா எரர்ஸாக இருக்குமா, எரர்ஸ் கிராஷ். ஓகே, அப்புறம் டிஃபிகல்ட்டி டு மாடிஃபையாக இருக்குமா, இயர்லி அதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி டெலிவர் லேட்டு. டெலிவர் லேட்டு. ஓகே, அது ஆக்சுவலி டெலிவர் லேட்டு. ஓகே, டெலிவர்டு லேட்டு தான். சாஃப்ட்வேர் கிரிசிஸ் என்னது ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அது ரிக்குவயர்மெண்ட். அப்புறம் யூசர்ஸ். அதுக்கப்புறம் யூசர்ஸ் ரிசோர்ஸஸ் இன்னெஃபிஷியண்ட்டாக இது பண்ணுமா, இது யூஸ் பண்ணுமா ரிசோர்ஸஸ். ஓகே, ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸு, அப்புறம் எக்ஸ்பென்சிவ், அப்புறம் எரர்ஸு கிராஷு. ஓகே, எரர்ஸு, அப்புறமா டிஃபிகல்ட்டி டு மாடிஃபை, அப்புறம் ஆக்சுவலி டெலிவர் லேட்டு, அப்புறம் டெலிவர் லேட்டு. சாஃப்ட்வேர் கிரிசிஸை ஃபீடட்னு ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான், அப்புறம் எக்ஸ்பென்சிவாக, அதுக்கப்புறம் எரர்ஸ் தான், அதுக்கப்புறமா டிஃபிகல்ட்டி டு மாடிஃபையா. ஓகே, அப்புறம் எக்ஸ்பென்சிவ், அப்புறம் எரர்ஸ், அப்புறம் டிஃபிகல்ட்டி மாடிஃபை, அப்புறமா இயர்லினா கேட்டிங்கன்னா ஆக்சுவலி டெலிவர் லேட். அப்புறம் டெலிவர் லேட்டானது ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸு, எக்ஸ்பென்சிவ், எரர்ஸு கிராஷ். ஓகே, டிஃபிகல்ட்டி டு மாடிஃபை, இயர்லியான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி டெலிவர் லேட்டாக. ஓகே, அப்புறம் டெலிவர் லேட். அதான். ஆல்சோ யூசர்ஸ் ரிசோர்ஸஸ் இன்னெஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னெஃபிஷியண்ட்டாக ஆல்சோ யூசஸ் ரிசோர்ஸஸ் இன்னெஃபிஷியண்ட்டாக. ஓகே, பின்னாடி ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸ், எக்ஸ்பென்சிவ், எரர்ஸ், அப்புறம் டிஃபிகல்ட்டி டு மாடிஃபை, அப்புறம் ஆக்சுவலி டெலிவரி லேட்டு, அப்புறம் டெலிவரி லேட்டு. ஓகே, அப்புறம் யூசஸ் ரிசோர்ஸஸ் இன்னெஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லை. ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸு, எக்ஸ்பென்சிவ், அப்புறம் எரர்ஸு, அப்புறமா டிஃபிகல்ட்டி டு மாடிஃபை. ஃபெயில் டு மீட் ரிக்குவயர்மெண்ட்ஸு, எக்ஸ்பென்சிவ், எரர்ஸ், அப்புறம் டிஃபிகல்ட்டி டு மாடிஃபை. ஓகே, இயர்லியாக கேட்டிங்கன்னா ஆக்சுவல் டெலிவரி லேட்டு, அப்புறம் டெலிவரி லேட்டு, அப்புறம் யூசஸ் ரிசோர்ஸஸ் inefficiently. Feeded, fail to meet requirements, expensive, errors, அப்புறம் difficulty to modify, அப்புறம் இயர்லியாக ஆக்சுவல் டெலிவரி லேட், அப்புறம் டெலிவரி லேட், அப்போ யூசர்ஸ் ரிசோர்ஸஸ் இன்னெஃபிஷியன்ட்லி. ஃபெயில் டு மீட் ரெக்குவயர்மெண்ட்ஸு, எக்ஸ்பென்சிவ், எரர்ஸு கிராஷ், அப்புறம் டிஃபிகல்ட்டி டு மாடிஃபை, டிஃபிகல்ட்டாக இருக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, டிஃபிகல்ட்டி டு மாடிஃபை, அப்புறமா இயர்லிங் கேட்டிங்கன்னா ஆக்சுவல் டெலிவரி லேட்டு, அப்புறம் டெலிவரி லேட்டு, யூஸ் ரிசோர்ஸ் இன்னெஃபிஷியன்ட்லி. ஃபெயில் டு மீட் ரெக்குவயர்மெண்ட்ஸு, எக்ஸ்பென்சிவ், எரர்ஸ், அப்புறம் டிஃபிகல்ட்டி டு மாடிஃபை, அப்புறம் ஆக்சுவல் டெலிவரி லேட்டு, அப்புறம் டெலிவரி லேட்டு, அப்புறம் யூஸ் ரிசோர்ஸஸ் இன்னெஃபிஷியன்ட்லி. ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன் என்னது ஹைடிங் அன்னெசரி ஹைடிங் அதாவது ஷோயிங் ஒன்லி எசென்சியல் டீட்டெயில்ஸ் வித்தவுட் ரிவீலிங் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்ஸ்ட்ராக்ஷன்னா டீகம்போசிஷன் பார்க்கலாம்.
டீகம்போசிஷனா பிரேக்கிங் ஒன் பிக் ப்ராப்ளம் இன்டு ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். டீகம்போசிஷனா ஒன்றுமே இல்லை, பிரேக் ஒன் பிக் ப்ராப்ளம், உடைக்கிறது. ஒரு பிக் ப்ராப்ளம் வந்து ஸ்மால் ப்ராப்ளம்ஸாக உடைக்கிறது தான். ஓகே, அதுதான் இப்போ இதுதான் 2 மார்க்கு. திரும்ப பார்த்துடலாம் 2 மார்க் என்னென்னு. சாஃப்ட்வேர்னா என்னது? சாஃப்ட்வேர்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் என்னது? சாஃப்ட்வேர்னா கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னால என்ன ஞாபகம் வரும்? கம்ப்யூட்டரில் நாம் வந்து ப்ரோக்ராம்ஸை சேவ் பண்ணியிருக்கணும்ல, அதான் ப்ரோக்ராம்ஸையும் அப்புறமா லைப்ரரின்னு இது ஃபோல்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஞாபகம் வரணும். அப்புறம் டாக்குமெண்டேஷன், அதெல்லாம் ஞாபகம் வரணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல கம்ப்யூட்டரில், அதெல்லாம் ஞாபகம் வரணும். சாஃப்ட்வேர்னாலே அதெல்லாம் இருக்கும். கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், அதெல்லாம் எதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு? டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு, அதுக்கு தான். இது இருந்தால் சாஃப்ட்வேர்னா இது இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு, லைப்ரரிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், அவ்வளோதான். சாஃப்ட்வேர் ஈக்குவல் டு ப்ரோக்ராம்ஸ் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸுன்னு எளிமையாக சொல்கிறாங்க. ஓகே, சாஃப்ட்வேர்னாலும் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? முதல்ல கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டிருக்கோம், அந்த ப்ரோக்ராம்ஸ் ஞாபகம் வரணும். ப்ரோக்ராம்ஸு அப்புறம் லைப்ரரிஸ்லாம் ஞாபகம் வரணும். இப்போ லைப்ரரி ஃபோல்டர்லாம் இருக்கும் லைப்ரரி. அப்புறம் வந்து டாக்குமெண்டேஷன், டாக்குமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வரணும். கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், அது வந்து கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதுதான் எதுக்கு வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு? டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. சாஃப்ட்வேர்லாம் எதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு? டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், லைப்ரரிஸாக இருக்கட்டும், டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும். கிரியேட்டட் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு, லைப்ரரிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் கிரியேட் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஹார்ட்வேர்னா ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டரு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீபோர்டு, மவுஸு, மானிட்டர், சிபியூ, அதான் சிபியூ, மானிட்டர். ஓகே, ஃபிர்ம்வேர்னா என்னது? சாஃப்ட்வேர் தட் ஸ்டோர்ஸ் இன்சைட் ஹார்ட்வேர். அது ஃபிர்ம்வேர்னா சாஃப்ட்வேர் ஸ்டோர்டு இன்சைட் ஹார்ட்வேர். பையோஸு, அப்புறம் ரூட்டர் ஃபிர்ம்வேர். இது ஃபிர்ம்வேர்னால் ஒன்றுமே இல்லை, சாஃப்ட்வேர் ஸ்டோர்ஸு இன்சைட் ஹார்ட்வேர். ஃபிர்ம்வேர்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, அதாவது ஹார்ட்வேர்க்குள்ளே ஸ்டோரான சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் இருக்குல்ல, இந்த இங்கே ஃபிசிக்கல் மானிட்டர், சிபியூ, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே ஸ்டோர் ஆகப்பட்ட ஹார்ட்வேர்க்குள்ளே ஸ்டோர் ஆகப்பட்ட சாஃப்ட்வேர்னு ஞாபகம் வரணும். மானிட்டர் டிஸ்பிளேலாம் வருதுல்ல, ப்ரோக்ராம்லாம் காட்டுறது. அது அப்புறமா வந்து சிபியூ, அதாவது ப்ரோக்ராம் காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஃபிர்ம்வேர்னால் என்னது? சாஃப்ட்வேர் ஸ்டோர் இன்சைடு ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் இருக்குது, அது வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு இன்சைடு ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்க்குள்ளே வந்து சாஃப்ட்வேர் ஸ்டோர் இன்சைடு ஹார்ட்வேர் தான். ஹார்ட்வேர்க்குள்ளே சாஃப்ட்வேர் வந்து ஸ்டோர் ஆகப்பட்டிருக்கு, அதான் சாஃப்ட்வேர் ஸ்டோர் இன்சைடு ஹார்ட்வேர். ஓகே, எக்ஸாம்பிள் என்னது? பையோஸ், அப்புறம் ரூட்டர் ஃபிர்ம்வேர். பையோஸு, ரூட்டர் ஃபிர்ம்வேர். ஃபிர்ம்வேர்னால நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வருது, பையோஸு, ரூட்டர் ஃபிர்ம்வேர் ரெண்டுமே ஞாபகம் வந்துடும் அழகாக. ஓகே, அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்னது? ஒன்றுமே இல்லை, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்னது? சிஸ்டமேட்டிக்கு, அப்புறம் டிசிப்ளைன்டு, அதுக்கப்புறமா வந்து சிஸ்டமேட்டிக், டிசிப்ளைன்டு, அதுக்கப்புறமா வந்து மெஷரபிள் அப்ரோச்சு. ஓகே, மெஷரபிள் அப்ரோச்சு, அப்புறம் மெஷரபிள் அப்ரோச்சாக இருக்குமா? டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு. எதுக்குன்னா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு தானே இதெல்லாம் இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காகவும் டிசிப்ளைன்டாகவும் நல்ல சிஸ்டமாக இப்படி தான் இருக்கணும்னு. அப்புறமா வந்து அப்புறமா இங்கே தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு தானே இதெல்லாம் இருக்கணும். அப்புறமா வந்து ஆப்ரேஷனுக்கும் சரி, மெயின்டெனன்ஸுக்கும், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ப்ரோக்ராம்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கிரியேட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு தான், கலெக்ஷன் ஆஃப் இதுதான். இதனால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷனுக்காக இருந்தாலும் சரி, மெயின்டெனன்ஸுக்காக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேருடைய டெவலப்மெண்ட்டு, அதனுடைய உயர்ச்சிக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக சரி, அப்புறம் ஆப்ரேஷனுக்காக சரி, அப்புறம் மெயின்டெனன்ஸுக்காக சரி, அதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா சிஸ்டமேட்டிக், டிசிப்ளின் அண்ட் மெஷரபிள் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ், அவ்வளோதான். சாஃப்ட்வேர் க்ரிசிஸ்னால் இது ஃபீடர் பார்த்தோம்ல, ஃபீடர் அது ஃபெயில் டு மீட் ரிக்வயர்மெண்ட்ஸு, எக்ஸ்பென்சிவ், அப்புறம் எரர்ஸு, அப்புறமா டிஃபிகல்ட்டி டு மாடிஃபை, அப்புறம் வந்து இயர்லி கேட்டிங்கன்னா இருந்தது ஆக்சுவலி லேட்டு, டெலிவர் லேட்டு, அப்புறம் டெலிவர் லேட்டு, அதான். யூசர்ஸ் ரிசோர்ஸ், அப்புறம் ஆல்சோ என்னது? யூசர்ஸ் ரிசோர்ஸஸ் இன்எஃபிஷியன்ட்லியா. ஃபீல்டில் ஒன்றுமே எழுது ஃபெயில் டு மீட் ரிக்வயர்மெண்ட்ஸு, எக்ஸ்பென்சிவ், எரர்ஸு, அப்புறமா க்ரஷ், அப்புறமா வந்து டிஃபிகல்ட்டி டு மாடிஃபை, இயர்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலி லேட்டு, அப்புறம் டெலிவர் லேட்டு. யூசர்ஸ் ரிசோர்ஸ், அப்புறம் ஆல்சோ யூசர்ஸ் ரிசோர்ஸ் இன்எஃபிஷியன்ட்லி. Abstraction ஆனது ஷோயிங் ஒன்லி எசென்ஷியல் டீடைல்ஸ் வித்தவுட் ரிவீலிங் தி பேக்ரவுண்ட் டீடைல்ஸ். ஓகே,
அப்புறம் டீகம்போசிஷன் என்னது, பிரேக்கிங் ஒன் என்னது, பார்த்தோமே நம்ம தான். பிரேக்கிங் ஒன் பிக் ப்ராப்ளம் இன்டு எ ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். எப்படி வந்து அதாவது என்னது எப்படி வந்து எக்ஸாம்பிள் வந்து எப்படி வந்து பில்டிங் ஹவுஸ் பை ஹவுஸு ரூம் பை ரூம், அதுதான் பிரேக்கிங் ஒன் பிக் ப்ராப்ளம் இன்டு எ ஸ்மால் ப்ராப்ளம் தான் டீகம்போசிஷன்னா. அதுதான் பிரேக்கிங் ஒன் பிக் ப்ராப்ளம் இன்டு ஸ்மால் ப்ராப்ளம்ஸ், அதுதான்.